crucifixion on the cross, 7 words. And then the 5 impacted people at the time of crucifixion of Christ. And what happened after crucifixion. So இப்படிப்பட்ட வித்தியாசமான காரியங்கள் இருந்தாலும் உங்களிடத்துல ஜாஸ்தி நான் படிக்க வைக்கிறதுல, நான் பாட்டுக்கு இந்த கம்ப்யூட்டர் மூவ் பண்றேன், அவ்வளவுதான். என்ன சொல்லணுமோ அதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஒரு போர் அடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்காதீங்க, ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட். பல காரியங்களை நம்ம செய்யலாம். 2 விஷயம் நமக்கெல்லாம் முக்கியமா தெரியணும். குரூசிஃபிகேஷனுடைய ரீசன் என்ன, குரூசிஃபிகேஷன் காலத்துல நடந்த சம்பவங்கள் என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமாய் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டியவைகள். அதோடு கூட குரூசிஃபிகேஷன் ஏன் நடந்துச்சு, யார் நடத்துது, யாருக்காக பண்ணுது, குரூசிஃபிகேஷன்ல யாரெல்லாம் தப்பிச்சிட்டாங்க, யாரெல்லாம் விடுவிக்கப்பட்டாங்க, யாரெல்லாம் காட் ஃப்ரீடம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் முக்கியமான ஒரு அங்கம் வகிச்சாங்க அப்படின்றதும் தெரியணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எவ்வளவு தூரத்துக்கு இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் என்றது, அது வரைக்கும் இயேசுன்ற ஒரு மனுஷனா வச்சிருந்த ஒரு சூழ்நிலை, இப்போ கடவுளா பார்க்க வேண்டிய சூழ்நிலையினுடைய இம்பாக்ட் என்ன, ஆச்சரியம் அதிசயமான காரியங்கள் என்ன, அதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த மாதிரி டைமிங்ல என்ன முக்கியமோ, அதாவது ஃபுல் பேக்கேஜ் நமக்கெல்லாம் தெரியணும். ஒரு ஊழியக்காரனா இருந்தா, அதாவது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை போதிக்கிறேன்னா he is fit for பாஸ்டர் கிடையாது அவன். அதனால உங்களுக்கு ஒரு ஒரு சிலுவை என்றால் ஒன்ஸ் ஃபார் ஆல் எல்லாவித சினானிம்ஸ்ல இருந்து, இம்பாக்ட்ல இருந்து, இம்பார்ட்டன்ஸ்ல இருந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் கரெக்டாவே நம்ம படிக்கணும். அது யாருக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்க பலது மறந்துடுங்க, பரவாயில்ல. ஆனால் சில காரியம் உங்க மனசுல இருக்கும், அதை மட்டும் நீங்க ஞாபகம் பண்ணீங்க. அதனால விசுவாசியானவன் ஏதோ நமக்கெல்லாம் 40 நாள் ஃபாஸ்டிங் டேஸ்ன்னு போட்டிருந்தா, ஒருவேளை இன்னும் நான் 80 டேஸ் வரைக்கும் கூட எடுக்க முடியும், அவ்வளோ மெசேஜ் இருக்குது. அதனால நீங்க கொஞ்சம் நல்லா கவனமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை ஏதோ நம்ம சுருக்கமா உங்களுக்கு போன வாரத்திலிருந்து அப்படி கொஞ்சம் சொல்லி கொடுத்து எடுத்துன்னு போயிருக்கிறேன். அதனால புரிஞ்சுக்க வேண்டியவர்களை நீங்க புரிஞ்சுக்குங்க, தப்பே இல்லை. இன்னைக்கு சோர்வா நீங்க எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களுக்காக நல்ல ஒரு சாப்பிட்றதுக்கான நல்ல ஒரு காரியத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதுவே வாரத்துக்கு ஒரு வாட்டி எங்களுக்கு கொடுத்துட்டாங்கல்ல, உடம்பு ரொம்ப பலம் ஆயிடும் போலகுது. அவங்க கொடுக்குற தானியமும் அவங்க செஞ்சுக்கிற அந்த கதைங்களும் பார்த்தா, தொட்டுக்கிற கதைங்களும் எல்லா கதைங்களும் பார்த்த கூட டெஃபினெட்லி நம்ம நார்மலா ஒரு கறி சாப்பாடு என்ன சாப்பிட்றோமோ அதை விட பிரமாதமாக தான் இன்றைக்கு நடந்திருக்குது என்பதை நான் தெளிவாய் சொல்ல முடியும். தேங்க்ஸ் ஃபார் இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவர்களுக்காக நன்றி. கர்த்தருடைய தயவுனாலே இன்றைக்கு இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம். ஸோ crucifixion of Jesus Christ part 1. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போகிறேன். அதனால நான் இங்க இருக்கிற இடத்தை விட்டு எருசலேம் ஹெட் ஆஃபீஸ் அந்த இடத்துக்கு நாங்க போக வேண்டியதா இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டு வர்றார். அதான் போன சண்டே உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாம் சண்டே என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துற ரீதியிலே அந்த குருந்து ஓலை எடுத்து, இப்படிப்பட்ட ஒரு அருமையான சின்ன வயசு நல்ல யங் மேன், தேவன் ஆகிய யங் மேன் மனுஷருக்காக தன் ஜீவனை கொடுக்க முடியுமானால் இது தேவனல்லாமல் வேறு யாராலும் இது போல செய்ய முடியாது என்பதை குறிப்பதற்காக அவர்கள் இந்த குருந்து ஓலையை கையிலே பிடித்து கொண்டு, இப்படிப்பட்டவர் ஓசன்னா ஓசன்னா, மறுபடியும் திரும்பி வருகிறவராய் இருக்கிறார் இவர் வரும் போறவர் மட்டுமல்ல, போயிட்டு வரேன்றவர் இவரு. அதனால அந்த இடத்துல எல்லாருமே அப்படி செஞ்சு ஆண்டவர் குறித்தபடியே ஒரு கழுதியை நியமித்து அந்த கழுதின் மேல் சவாரியாய் அந்த இடத்துக்கு போறார். அப்படி போகும் பொழுது அதாவது அந்த முக்கியமான இடம் எருசலேமில போன உடனே யார் அதை கண்டுக்க போறாங்க? இவருக்கு என்ன வீடு இருக்குதா, இல்ல அவருக்கு என்ன தங்கறதுக்கு ரூம் இருக்குதா, இல்ல அவரை கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்களா? ஏன்னா எல்லாருமே கொல்றதுக்கு திட்டம் போடுறாங்களே, இயேசு கிறிஸ்து சாவடிக்கு திட்டம் போடுறாங்க. ஏன்? அவர் அற்புதம் செய்தபடினால், அவர் மகத்தான காரியங்களை செய்தபடினால், ஒரு மனுஷன் செய்யக்கூடாத காரியங்களை செய்கிறபடினால் டெஃபினெட்லி வயிற்றெரிச்சல் வரும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும்
ஒருவரை பார்க்கிலும் ஒருவர் அதிகமாய் மேன்மையாய் முன்னேறி விட்டால் வயிற்றெரிச்சல் தானாவே இருக்கிறவங்க கிட்ட கிளம்பிடும். அதை நம்ம யாரும் இல்ல தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன் வருதுன்னு கேட்க முடியாது. அதனால வயிற்றெரிச்சல் என்றதும் பொறாமை என்றதும் எரிச்சல் என்றதும் தானாவே இருக்கும். அதனால இந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தருக்கு விரோதமான பல செயல்கள் இருந்தாலும் ஆண்டவர் இனி அதுக்கெல்லாம் டைம் கொடுக்கறதுக்கோ கவனம் கொடுக்கறதுக்கோ டைம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், நான் சிலுவையிலே போயிட்டு அறையிற வரைக்கும் எவனும் என்ன கொல்ல முடியாது, எவனும் என்ன சாவடிக்க முடியாது. இது கிளியரா நமக்கு இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில நான் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் யாரும் என்ன கொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய வாய் பேச்சு கரெக்டா இருக்கும், என்னுடைய செயல் கரெக்டா இருக்கணும். சில ஊழியக்காரர்களுக்கு பிரசங்க மேடை வந்த உடனே எல்லாரையும் தாக்குறதுன்னா தேவையில்லாதவங்க தாக்க வேண்டிய நமக்கு என்ன வேலை இருக்குது? இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணதான் நம்மள அமைச்சிருக்கிறாரு. வேற பற்றி இன்னொருத்தரை பத்தி பேசுறதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கல. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு தான் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். வெளிச்சத்தை குறித்து வியாபரிக்கத்தான் தேவன் நமக்கு அறிவு கொடுத்தார், பிரசங்கத்தை கொடுத்தார், மேடையை கொடுத்தார். இருளை குறித்தும் பிசாசனுடைய எக்ஸ்பிளனேஷனை குறித்தும் அதிகமா பாருங்க, நான் அது இன்னும் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. பிசாசை குறித்தும் இப்படிப்பட்ட கிரியைகளை குறித்தும் ஒரு பிரசங்கம் பண்ணோன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்குது பிரசங்கம். ஏன்னா நான் டாக்டர் ஆஃப் டிவினிட்டி படிக்கும் பொழுது பிசாசனுடைய சப்ஜெக்டே ஒரு பெரிய 6 மாசம் படிச்சிருக்கேன். அதனால கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான வசனங்கள் அது. அதை உங்களுக்கு சொல்லி உங்க துக்கப்படுத்துறது விட இயேசுவின் வெளிச்சத்தை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணாலே நீங்க பெல் அடிச்சிடலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற வேலை அதுதான். அதனால அதுக்கு சொன்னாலே போதும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க போன உடனே தேவாலயம்ன்றது முக்கியம். நம்ம எல்லாம் தேவாலயங்கள் தான். ஆனா அந்த தேவாலயங்கள் என்ன இருக்கணும்ன்றத ப்ரூவ் பண்றாரு. அந்த ப்ரூவ் பண்றதுக்காக உள்ள போனா தேவையில்லாத பண பரிமாற்றமும் கொடுக்கலும் வாங்கலும் ஏமாற்றுதலும் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறத பார்த்து இந்த தேவாலயத்துக்கு இது பொருத்தம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அவ்வளவுதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரையும் வரட்டணும்னு அவசியம் இல்லை, யார் மேலேயும் கோபம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. கான்செப்ட் எப்பவுமே கவனமா புரிஞ்சுக்கணும். அதாவது அவங்க மேல விரோதம் அதெல்லாம் கிடையாது. சர்ச்சின்னு சொன்னா சர்ச்சில் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை வேண்டும், அவ்வளவுதான். இது இல்லாத வேற எதா இருந்தாலும் நம்ம வெர்ட்டி அடிக்கணும், காரி துப்பணும், எல்லாவற்றையும் சீர்படுத்தணும். வேற வழியே கிடையாது. ஆண்டவர் சொல்ற கான்செப்ட் அவ்வளவுதான். நீ விற்கிற, வாங்குற, பணம் கொடுக்குற, திருட்டுத்தனமா பணத்தை கை மாத்தம் பண்ற, என்னென்னத்தையோ பண்ற, ஏமாத்த கொள்ற, இதை பேசுறதுக்கு நான் வரல. நான் பேச வந்தது என்னன்னா, ஆண்டவர் இயேசுக்கு சொல்றாரு, தேவாலயம்னா கர்த்தர் இருக்கணும், கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் இருக்கணும், கர்த்தரை தொழுகை இருக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு மாறா என்ன இருந்தாலும் அதை விரட்டுறதுதான் நம்முடைய வேலை. அதனால ஆண்டவர் விரட்டுறாரு. இவங்க என்னன்றாங்க, பாரு ஆண்டவர் எங்க மேல கோபம், இயேசு கிறிஸ்து எங்க மேல எரிச்சல், இயேசு கிறிஸ்து எங்களுடைய தொழில் மேல வைத்தறிச்சல், அதனால தான் தொடுத்துறாரு, எல்லாத்தையும் எடுத்து போடுறாரு அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன் அந்த இயேசு கிறிஸ்து அடிச்சு வெட்டி பாரு. ஏன்னா முடியாது. ஆண்டவர் அந்த செயலை செய்ய வச்சா யாராலும் அதுக்கு எதிர்ப்பு நிற்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக செயல்படுத்தும் பொழுது யாருமே எதிர்க்க முடியாது. எல்லாத்தையும் எடுத்து உரட்டுறாரு. தேவையில்லை. இங்க தேவாலயத்துல வேதவசனம் சொல்லப்படணும், தேவனை குறித்து ஆராதனை இருக்கணும், அவரை தொழுகணும், அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், வர்றவங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா மாறணும். இதான் இங்க வேலை. ஆமென். இதுக்கு மாறா வேற எது இருந்தாலும் இங்க அனுமதிக்கப்படாது. ஹல்லேலூயா. அதுக்கு நான் அதுக்கு சுபார்சா வந்தவன கிடையாது. அந்த ஒரு கான்செப்ட் நம்ம கிட்ட இருக்கணும். இதைதான் கர்த்தர் அங்க எருசலேமே சொல்றாரு. நம்ம சபையிலும் அப்படித்தான் இருக்குது, அப்படித்தான் செஞ்சுன்னுக்கிறோம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் இருக்கணும். அதுக்கு மாறா என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கு சான்சஸ் நம்ம கொடுக்க கூடாது. நீங்களும் கொடுக்கணும், நானும் கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். இது தேவனுடைய ஆலயம், அதனால அப்படிதான் இருக்கணும். சோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர் இதெல்லாம் செய்யறதுக்குள்ளாகவே ஒருத்தரா அந்த இடத்துல சீஷர்கள் சேர்றாங்க. இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற சீஷர்கள் எல்லாம் கூடவே இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு திருவிருந்து ஒண்ணு ஆராதனை பண்ணலாம். போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடலாமே அப்படின்ற கவனத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு புளிப்பில்லா அப்பம்னா நம்ம எப்பொழுதுமே ஒரு திராட்சரசம் பண்ணனாலும் ராத்திரி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னா டெஃபினெட்லி ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அது புளிச்சிடும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா.
அது செஞ்சு அன்னைக்கு சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிடணும், இல்லை யாருக்குன்னா கொடுத்து முடிச்சிடணும். அதை வச்சா டெஃபினெட்லி அது ஈஸ்ட் ஃபார்ம் ஆகிடும், தானாகவே ஃபார்ம் ஆகிடும். அதனால விசுவாசிகள் எப்பொழுதுமே புளிப்புள்ள அப்பம் என்றது எப்பொழுதுமே நம்முடைய சரீரத்துக்கு நல்லது. அது போல சக்தி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி திராட்சை ரசத்துக்கு இருக்கிற சக்தி உலகத்துல வேற எந்த பழத்தை, ராஜா பழம் என்று சொல்லக்கூடிய சில ராஜா பழங்கள் உண்டு. அந்த ராஜா பழங்களிலே ஒன்று திராட்சை பழம், இரண்டாவது மாதுளை பழம், மூன்றாவது மாம்பழம், நான்காவது வாழைப்பழம். இந்த மாதிரி சில முக்கியமான ராஜா பழங்கள். இந்த பழங்கள் சாப்பாடை விட காஸ்ட்லி, சாப்பாடை விட நேர்த்தியான ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய பொருட்கள். இதுல டாப் லெவல்ல இருக்கிறது திராட்சை ரசம், திராட்சை பழம். சோ கர்த்தருடைய பிள்ளைகளை இது ஆண்டவர் நன்றாரு. அதை தான் ஒரு பழத்துக்கு ராஜ பழமாய் எடுத்து அதிலிருந்து உண்டாகிற திராட்சை ரசத்தோடு கூட அவர்கள் அந்த காலத்திலிருந்து மனுஷருக்கு ஒரு அப்பத்தையும் திராட்சை ரசம் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை திராட்சை ரசம் எதுக்குன்னு நீங்க கேட்காதீங்க. அதுதான் ஒரு டாப் லெவல்ல இருக்கிறதான ஒரு பழம். அந்த எண்ணெயில ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் திராட்சை ரசம் குடிச்சிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு வேளை சாப்பாடு, 2 வேளை சாப்பாடு நீங்க சாப்பிட்டதுக்கு ஈக்குவலா போயிடும். நோய் எதிர்க்கும், பலவீனத்தை மாற்றும், எலும்பானாலும் சதையானாலும் நரம்பானாலும் பலப்படும். அது புளிச்சிச்சுன்னா டெஃபினெட்லி உன் உடம்புல என்னென்ன ப்ராப்ளம் வருமோ எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு, நம்ம ஏன் கர்த்தர் சில பழங்களை யூஸ் பண்றார், ஏன் அந்த காலத்துல அப்படி யூஸ் பண்றாங்க, இது சும்மா வேடிக்கையா ஏதோ ஒரு சாஸ்திரம் சொல்றாங்க, சம்பிரதாயம் சொல்றாங்களே, இப்படியெல்லாம் பைபிள் படிக்கிறது நியாயம் இல்லை. பைபிள் படிச்சா எதற்காக தேவன் அந்த காலத்தில் பழக்கப்படுத்தினார், ஏன் அவங்க எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு, நீங்க ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு இம்பாக்டான காரியங்களை படிக்கும் பொழுதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு தூரத்துக்கு இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு உங்கள் சரீரத்துக்கு நீங்கள் போஷாக்கா நீங்க மாற்றிக் கொள்வது எப்போ நல்லது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் தெளிவாக பாஸ்ஓவர் மீல், அதாவது ஒரு மனுஷனுடைய கடைசி வாழ்க்கையில அவன் தேவனோடு ஐக்கியப்படணும்னு சொல்லணும்னா, ஜனங்கள் சாகும் பொழுது செத்த பிறகு அவங்க சாவறதுக்கு முன்னாடி கூட அவங்க போய் கம்யூனியன் எடுப்பாங்க. ஈவன் சம்டைம்ஸ் சில பேர் உடம்பு நோவாலே வீட்டிலே படுத்திருந்தாலும் பாஸ்டராகிய நாங்கள் அந்த வீட்டிற்கு போய் ஞானஸ்நானம் அந்த திருவிருந்தை கொடுப்போம். ஒன்லி திங், நீங்க அதுக்கு விருப்பம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டர் எங்களுக்கு இது கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கறவர்களா இருக்க வேண்டும். பாஸ்டரையும் கேட்கறலையும் ஓடுறதுல இதுக்கெல்லாம் நாங்க தொனை போட்டுக்குன்னு உட்கார்ற அளவுக்கு நம்ம இல்லை. கடைசி காலம் ஆயிப்போச்சு. நீங்க கேட்கணும், நம்ம செய்யணும். கர்த்தர் பெரியவரும் அந்த திருவிருந்து ஏற்பாடு பண்ணுகிறார். சோ இந்த திருவிருந்து ஏற்பாடு பண்ணும் பொழுதும் ஆண்டவர் தெளிவாக சில காரியங்களை சொல்கிறார். நீங்க போங்க, ஒருத்தவனுக்கு எதிரில் தெம்படுவான், அவங்ககிட்ட சொல்லுங்க, எங்க ஆண்டவர் திருவிருந்து நடத்தணுமா, அதனால உங்க வீட்டுல மேல் மாடியில் இருக்கிற கம்பளம் விரித்த அந்த இடத்துல ஆண்டவர் திருவிருந்து வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவன் போறான். பாருங்க, நீ எப்பவுமே அந்த இன்சிடென்ட்ஸ் எவ்வளவு ஒரு கோஇன்சிடென்டாலாவும் எவ்வளவு ஒரு மிரக்கலா நடக்குதுன்னா, இதுலயே நம்ம எல்லாம் மாறிடணும், ஆக்சுவலா திருந்திடணும். இவன் போறான், உடனே ஒருத்தன் எதிர்படுறான். அவன் சொல்றான், சார் இந்த மாடி மேல, இந்த வீட்டு மாடி மேல அவன் கரெக்டா அந்த ஆள் தான். மாடி மேல கம்பளம் விரிச்ச ஒரு கார்பெட் விரிச்சுதான இடத்துல ஆண்டவர் விருந்தை வச்சுக்கிற விரும்புறார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் போய் ஆயத்தப்படுத்துறான். அன்னைக்கு சாயங்காலம் இவங்க போய் திருவிருந்தை அங்க நடத்துறாங்க. எவ்வளவு ஒரு, அதாவது எவ்வளவு ஒரு கோயின்சிடென்ஸ்னா அது எவ்வளவு கரெக்டா இருக்குது பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மள எல்லாரும் அப்படி எதிர்பார்க்கிறார். புரிஞ்சுக்கினீங்களா? அப்பெல்லாம் நம்ம இன்னும் எவ்வளவு ஜெபிக்கணும், இன்னும் நம்ம எவ்வளவு பரிசுத்தம் அடையணும், காரியங்களை எப்படி நம்மள நடப்பிக்கணும்ன்றதுக்கு தான் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஆமென். ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு அற்புதமாய் கருதி அற்புதமாய் நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட், அவர் கழுதையின் மேல் பவனி போறாரு இல்லைங்களா, அதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது பாருங்க. பர்டிகுலர் இடத்துக்கு நீங்க போங்க, அங்க ஒரு கழுதை, இதுவரைக்கும் யாரும் யூஸ் பண்ணாத ஒரு கழுதை கட்டி வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு வேணும், அவர் யூஸ் பண்றதுக்காக வேணும்னு சொல்லு.
அங்க போன உடனே அங்க அப்படியே சொல்றான். உடனே அதை அழுத்து கொடுக்குறாங்க. கேட்கறதுல ஒரு வார்த்தை கேட்கறதுல உடனே அதை எடுத்துட்டு வந்து தான் இயேசு கிறிஸ்து பவனி போறார். விசுவாசியே, கர்த்தர் உங்களோடு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். லிசன் ப்ளீஸ். கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். கொடுத்த அந்த க்ஷணமே அது என்ன நடக்கணும்ன்றத கர்த்தர் ஆர்டர் பண்றார். அந்த ஆர்டர் பண்றதுக்கோடு கூட நீ கீழ்ப்படிந்து விசுவாசித்து செயல்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் உள்ளத்திலும் தேவன் கிரியை செய்து விடுகிறார். ஸோ அப்போ அற்புதம் நடக்குது. உடனே அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆய் மாறுது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே யார் வீட்டில் பிரச்சனை இல்லை, யார் வீட்டில் பண பிரச்சனை இல்லை, யார் வீட்டில் போராட்டம் இல்லை, யாரை விட்டுச்சு புரிஞ்சுக்குங்க. ஆனால் ஒன்று மட்டும் புத்தியா தெரிஞ்சுக்கணும். நாம் கர்த்தரை நோக்கி ஒரு காரியத்தை கேட்டால் என் தேவன் அதற்குரிய வழியை உண்டு பண்ணுவார். அந்த ரூட்டை நம்ம பிடிச்சி நம்ம செயல்படும் பொழுது மட்டுமே. தெரியுதுங்களா? ஏமாத்தலா பேசாதீங்க, காமக்காரமா பேசாதீங்க, சர்ச்சில் உதவாது. தெரியுதுங்களா? மாய்மாலத்தனமா பேசாதீங்க, நடக்காது. சில பேர் அப்படியே தான் வேடிக்கையாவே நடத்தி நிற்கிறாங்க. அப்படியே ஆபீஸ்ல பேசுற மாதிரி, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசுற மாதிரி இன்னும் கூட வேடிக்கையா பேசி நடத்தி நிற்கிறீங்க. கர்த்தர் எச்சரிக்கிறாங்க, வாழ்க்கையை மாத்திட்டா நல்லது. இல்ல நீ இப்படியே தான் போய் நிற்குவ, முன்னேற்றம் உனக்கு வராது. விசுவாசிகளோட விளையாடக்கூடாது, ஆவியானவரோட விளையாடக்கூடாது. இட் will not happen. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுங்க, கர்த்தர் யாரோட பேசுறார், யாரோட விஷயத்தை சொல்றாருன்றதை புரிஞ்சுக்கின்னு நாம் பலப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை கொண்டு மகத்தான காரியங்களை செய்ய முடியும். ஆமென். திருவிருந்து ஆசரிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்குள்ளாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் வருது. யார் பெரியவன், யார் பெரியவன் அப்படின்றாங்க. அதுவும் இல்லாத ஒரு அம்மா வந்து பேசுது அவர்கிட்ட, ஐயா நீ ராஜ்யத்துக்கு போகும் பொழுது என் பெரிய மகனை வலது புறத்திலும் என் சின்ன மகனை இடது புறத்திலும் உட்கார வைக்கணும். சோ இவங்க கால்குலேஷன்ஸே வித்தியாசமா இருக்குது. இவங்க கால்குலேஷன் எல்லாமே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொன்னா அது என்னன்னே புரிய மாட்டேங்குது. என்னவோ ஒரு சீட் பிடிக்கிற இடமோ ஒரு கிஃப்ட் வாங்குற கதை மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நம்மெல்லாம் இன்னும் பல நேரத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால தான் நம்மெல்லாம் ஆவிக்குரிய செயலை செய்ய மாட்டேன்றோம். ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இல்லைம்மா, யார் பெரியவங்கன்றது சொன்னா, நான் பெரியவன் ஆனால் நான் ஒரு வேலைக்காரனா இந்த சேவை செஞ்சாதான் நான் பெரியவன். பெரியவனுக்கு குணாதிசயம் என்ன? பணிவிடை செஞ்சாதான் அவன் வேலைக்காரன், அவன் தலைவன் அர்த்தம். ஸோ தலைவன் எப்பொழுதுமே நீங்க கவனிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க கவனிச்சு பாருங்க, பல பாடுகளும் பல வேதனைகளும் பல பசியும் பட்டினியும் பட்டு பல வேதனைகளை அனுபவிச்சு வந்தவங்க மட்டும் தான் ஸ்டாண்டர்டா அவங்க பெரிய ஆட்களா நிற்பாங்க, பெரிய தலைவர்களா நிற்பாங்க. ஹல்லேலூயா. அறகுறையில தலைவரா வந்துட்டுங்க சில பேச்சில் கூட மிஸ்டேக் பண்ணிடுவாங்க, செயல்ல கூட மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இல்லை, உங்களில் பெரியவன் சிறுவனை போல தலைவன் பணிவிடைக்காரனை போல இருக்க கடவன் அப்படின்னு சொல்றார். ஆமென். சோ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே இந்த இடத்துல நீங்கள் கவனமாய் பார்க்கணும். அதாவது கர்த்தர் சொல்றாரு நம்ம கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு பாருங்க. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள். இப்ப நீங்க சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து வாயத்தோரன் சொல்லுங்க. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. See, if you can able to understand, இந்த ஒரு தலைமைத்துவம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு நம்ம தகுதியா இருக்க போகிறேன் அப்படின்ற தீர்மானம் எடுக்கிறவர்களாகவும் என வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் புறப்படுறதுக்கு முன்பாக அவர் சொல்லுகிற காரியம் தான் இது. சோ புரிஞ்சுங்க. பாரு, எப்போ பெரியவன் சின்னவன்ற போராட்டம் வந்துச்சோ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு மேலேயே நம்ம இப்படியே உட்காந்து ஆவறதுல சடனா ஏஞ்சிக்கிறாரு. தான் எப்படி ஒரு கவுனா, ஒரு மரியாதைக்குரிய கவுனா வச்சுருக்கணும், அதை தூக்கி இடுப்புல கட்டிக்கிறாரு. கட்டிக்கிட்டு தான் உலகத்திற்கு தம்முடையவர்களின் அன்பு வைத்தபடியே முடிவு இடத்தில் அன்பு வைத்தார். சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்தை அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசு இருதயத்தில் தூண்டி விட்ட பின்பு
போஜனம் பண்ணி கொண்டீர்கள். பாருங்க வசனம் என்ன தெளிவா சொல்லுது பாருங்க. சீமோன் குமாரனாகி யூதாஸ்காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினபடினால். சோ பிசாசானவன் நம்முடைய உள்ளங்களிலே தூண்டி கொண்டே இருப்பான். இப்ப பாருங்க, நம்ம எல்லாம் எதுவும் இல்லாம கூட இருந்தாலும் கூட சரி, எத்தனையோ விஷயத்துல நமக்கு பொல்லாத எண்ணங்கள்லாம் வந்துனே இருக்கும் இல்லைங்களா? நம்ம உள்ளத்துல பொல்லாத எண்ணங்கள் வந்துனே இருக்கும், தப்பான எண்ணங்கள் வந்துனே இருக்கும். அது போல இவனை தூண்டுறது என்னத்துக்கு தூண்டிருக்கிறான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க முடியும். இது வரைக்கும் காட்டி கொடுக்கிற கதை எங்கேயுமே வரல. இப்ப அங்க வந்துக்குது பாருங்க. அவன் இருதயத்தை தூண்டுறான். விசுவாசியே, பிசாசானவன் தூண்டுவான். ஆனால் நாம் என்ன சொன்ன, கர்த்தாவே எந்த நேரமும் சமத்துல கெஞ்சிற சுவாமி, நான் தூண்டப்படாதபடிக்கு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதபடிக்கு எங்களை பலப்படுத்தும். அல்லேலூயா. எங்களை நீர் காத்துக்கொள்ள ஆண்டவரே. எங்களை யூதாஸ் காரியத்து சூழ்நிலை கொண்டு வராதே ஆண்டவரே. எனக்கு அவ்வளவு சக்தி இல்லை, நீர் எனக்கு பலம் கொடு ஆண்டவரே. அப்படிப்பட்ட உங்க காட்டி கொடுக்கிற சூழ்நிலையில நான் போகாதபடிக்கு எங்களுக்கு கொஞ்சம் கவனமாயிரும் ஆண்டவரே. இப்படி நம்ம என்ன பண்ணோம், இன் அட்வான்ஸ் நம்ம ஜெபம் பண்ணோம். இன் அட்வான்ஸ் ஆண்டவர் சமூகத்துல கேட்டுக்கணும். கர்த்தாவே, இப்படிப்பட்ட பிசாசின் தூண்டுதல் இருந்தாலும் என் குடும்பத்திலும் என்னுடைய சமுதாயத்திலும் என் சபையிலும் எந்த பிரச்சனை வராதபடிக்கு முன்கூட்டியே கேட்கிறேன். என்னால யாருக்கும் ப்ராப்ளம் வந்துக்கூடாது கர்த்தாவே, வந்துடக்கூடாது கர்த்தாவே. என்னை நீ பாதுகாக்கணும் சுவாமி. அல்லேலூயா. நன்மை செய்யக்கூட்டியும் பரவாயில்ல, நான் தீமை செய்யாது இருந்தாக்கா எனக்கு போதும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எங்களை பலப்படுத்தும் சொல்லிட்டு நீங்க எப்பவுமே ஜெபம் பண்ணி நேக்கணும். அதே மாதிரி தான் குடும்பத்திலும் ஜெபம் பண்ணும். கர்த்தாவே, என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள நான் எவ்வளவு காப்பாத்துறனோ, எவ்வளவு தூரத்து நடத்துறனோ, அவங்க திருப்தியாக்குறாங்களோ இல்லையோ அது ரெண்டாவது. ஆனால் அவங்களுக்கு நான் இடரலா இல்லாதபடிக்கு என்னை பலப்படுத்தும் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கினே இருக்கணும். சாசானவன் நம்மளை தூண்டுவான், தூண்டுறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் என்ன பண்றாரு, உடனே போயிட்டு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கின்னு கீழே உக்காந்து ஒருத்தர் காலம் கழுவ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் கழுவிக்கிறாங்க. பேதுரு கிட்ட வரும்பொழுது பேதுரு சொல்றான், ஆண்டவரே வான ஆண்டவரே, நீர் போய் என் காலை கழுவுறதா அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இல்லை, நான் தலைவனா இருந்தா நீ தொண்டனா இருந்தா உன் காலை கழுவுறது நியாயம்தான் அப்படின்றாரு. சோ விசுவாசியே, தலைவனாய் நீ நினைச்சா ஒரு தொண்டனுக்கு கால் கழுவுறதுல ஒண்ணு தப்பு இல்லை. அல்லேலூயா. தாழ்ந்து போறதுல ஒண்ணு தப்பு இல்லை. பேச்சு நீங்க காரி துப்புனா கூட அதை பெருசா எடுத்துக்காம உங்களோட அன்பாவே இருந்துட்டா அதுதான் முக்கியம். அதுதான் கால் கழுவுறதுக்கு. இப்ப போய் நீங்க யாரும் கால் கழுவாதீங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுங்களை கால் கழுவாதீங்க, அதெல்லாம் தப்பு. என்ன கழுவுங்க, உங்களோட மனசை கழுவுங்க. அவங்கள இன்னும் பணிவிட செய்யுங்க. அவங்களுக்கு இன்னும் ஆறுதல் சொல்லுங்க. அவங்கக்கிட்ட இன்னும் தாழ்மையா பேசுங்க. அவங்களை இன்னும் பணிவிடையா நடந்துங்க. அவங்களுக்கு செஞ்ச உபகாரத்தை செஞ்சு பாருங்க. இதுதான் கால் கழுவுறதுக்கு அடையாளம். நீங்க போயிட்டு ஒவ்வொருத்தரும் கால் கழுவி இருந்தீங்கன்னா இனி கால் கழுவி முடியாது. ஏன்னா உலகம் கொல்லாது. உன் சொந்தக்கார் நீ வீட்டுக்கு பண்ணிடுவ, சபைக்கு பண்ணிடுவ, அப்புறம் சொந்தக்காருக்கு பண்ணுவ, இன்னொருத்த நிப்பான், டேய் எனக்கு கால் கழுவுன்னுவான். இதெல்லாம் பெரிய பிரச்சனையில முடிஞ்சிடும். அதனால மனசளவுல கழுவுங்க. கர்த்தருக்கென்று சேவை பண்ணுங்க, குடும்பத்துக்கு சேவை பண்ணுங்க, தன்னுடைய சொந்தத்துக்கு சேவை பண்ணுங்க, சபைக்கு சேவையாருங்க. தேவன் உங்களை தலைவராக கர்த்தர் வைக்க முடியும். ஆண்டவர் அதை செஞ்சு முடிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ட்ரைட்டர் டிசைன், அதாவது ஒருவர் காட்டி கொடுக்கும்படியாய் ஒருவர் நியமிக்கப்படுகிறார். பிசாசானவனுக்குள் போகிறார், உடனே அவன் வர்றான். கர்த்தர் பந்தியை முடிக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த நம்ம படிச்சதான 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம் இவ்வளோத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றார். சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாடங்களை நாம் கொஞ்சம் கூட இதை புரிந்து படிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவானவர் திருவிருந்து முடித்து என்னுடைய நேரம் வந்தது, நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், நான் சாக போகிறேன், மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன், 3ஆம் நாள் உயிர் தழுவேன், யார் காதலையும் உள்ள சொல்றாரு. ஆனா யார் காதலையும் உள்ள இதை ஒரு சீரியஸாவே எடுக்க மாட்டேன்றாங்க. நம்ம தான் பிரசங்கம் கேட்கிறோம், எல்லாம் பண்றோம், சிலது மட்டும் தான் நமக்கு வேண்டியதை எடுத்துக்கிறோம், சிலதெல்லாம் சீரியஸா எடுக்கவே இல்லை. எல்லாம் சொல்றாரு. அப்புறம் சில முக்கியமான ஆட்களை கூட கூப்பிட்டுக்கின்னு
வாங்க ஒரு தனித்த இடத்துக்கு போகலாம். எங்கே போகலாம்? ஒரு நல்ல ஓப்பனான ஸ்பேஸ், பொதுவான ஒரு இடம், ஒரு பார்க் போகலாம் சொல்லிட்டு போகிறார். எருசலேமில் பார்க்குன்னு சொன்னால் நிறைய நிறைய ஒலிவ தோப்புகள் இருக்கிறதான இடங்கள் தான். ஏன்னா எங்கே பாருறதா தோப்பு தான் இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுறாங்க, வாங்க போகலாம் சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஜெபம் பண்ணுறாங்க. சொல்கிறார், கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காந்துருங்க, நான் கொஞ்சம் பர்சனலாக ஒரு தனிப்பட்ட ஜெபம் ஒன்று பண்ணுறேன், நீங்கள்லாம் இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, நான் போய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பர்சனல் ப்ரேயர் நமக்கு எப்பவுமே தேவை. பர்சனல் ப்ரேயர் எப்பவுமே தேவை சார். தனிப்பட்ட ஜெபம் எப்பவுமே அவசியம். குடும்பமாக ஜெபம் பண்ணிட்டு உகார் நடத்திட்டோன்னு சொல்லிட்டு பிரியப்பட வேண்டாம், திருப்தி அடைய வேண்டாம். குடும்பஸ்தரே திருப்தி அடையாதீங்க. இதுல ஒரு பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது. கும்பல்ல கதை நடத்திட்டா அதுல ஒரு நடக்காது. ஆளுக்கு தகுந்த மாதிரி வேஷம் நடக்குவாங்க. இங்க ஒரு இதுக்காக அது நடக்கும், அதுக்காக இது நடக்கும். அது ஒரு தகுதியான காரியமா மெனி டைம்ஸ் ஆகாது. உன் சகோதரன், உன் சகோதரி, உன் தாய், உன் தந்தை, இப்படிப்பட்ட ஆட்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு பெருந்தன்மை இருக்கும், அதுக்கு ஒரு பொறுமை இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே தனி ஜெபம் எப்பொழுதுமே அவசியம். யாரா இருந்தாலும் சரி, நம்ம யாரா இருந்தாலும் சரி, தனி ஜெபம் அவசியம். தனி ஜெபத்துல ஒருத்தன் யார் ஜெயிக்கலையோ அவன் ஃபிட் ஃபார் நத்திங். தனி ஜெபம் ஒருத்தன் செய்யலைன்னா ஊழியமே நடத்த முடியாது, சபை நடத்த முடியாது, ஒரு விசுவாசியை ஃபேஸ் பண்ண முடியாது. ஒரு விசுவாசி நான் என்ன செய்யிட்டு இப்படிப்பட்ட ப்ராப்ளம்க்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாருன்னா அவருக்கு எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கணுன்ற புத்தி நமக்கு வராது. தனி ஜெபம் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆள் ஆண்டவர் சமூகத்தில் பலன் அடைய முடியும், ஆலோசனை பெற முடியும், ஞானத்தை அடைய முடியும். ஆண்டவர் போய் தனியாக உட்கார்றாரு. அவர் உட்கார்றாரு, சொல்றாரு, ஆண்டவரே இவ்வளோ நாளும் நான் என் இஷ்டத்துக்கு செய்யலை, நீ என்ன சொன்னீரோ இன்னைக்கு போய் இதை பண்ணுப்பா, என்ன பண்ணுப்பா, நீங்க அதே தான் பண்ணிட்டேன். இப்போ நான் சொல்றேன், என் வேலை முடிஞ்சிச்சு, ஆனா என் இஷ்டத்துக்கு போகாதிரும், உன் சித்தம் என்னவோ அத்தை வேண்டியதை கண்டிப்பா என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி வேண்டிட்டு மறுபடியும் வராரு. நம்ம சீஷர்கள் நித்திரை மயக்கம் உண்டாயிருக்கிறது. வசனத்துல கொஞ்சம் படிச்சு பாத்தீங்களா எப்படி தெரியுதுன்னா, நித்திரை மயக்கமா இருந்தார்கள். தேவர் ட்ரௌசி, ஒரு மாதிரி கஷ்டமா, நம்ம தப்பு சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா தூங்கிட்டாங்களே அப்படியெல்லாம் பேசுறதுக்கு இல்லை. அவங்களுக்கு அன்னைக்கு என்னவோ எப்போ இல்லாத இன்னைக்கு என்னவோ ஒரு மாதிரி தூக்கம் ரொம்ப இருக்குதுன்னு போகுது, அதனால தூங்குறாங்க. ஆண்டவர் எழுப்புறாரு, செகண்ட் டைம் ஜெபம் பண்ணுங்கப்பா. நான் என்ன சொல்றேன், ஆபத்து நமக்கு வரக்கூடாதுன்னா நம்ம ஜெபத்துல இருக்கணும். ஆமே, நாம் ஆபத்துல சிக்கி கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா நம்ம ஜெபத்துல இருக்கணும். ஸ்தோத்திரம், புரியுதுங்களா? ஹல்லேலூயா. அதனால இன் அட்வான்ஸ் நம்ம ஜெபத்துல இருக்கணும். கொடிய காலம் வராத இருக்கணும்னா நம்ம ஜெபத்துல இருக்கணும். சோ இந்த வசனத்தை இப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு, பிதாவே என்னுடையவர்கள், எனக்கு நீர் தந்தவர்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி என்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டேன். அவங்களும் நம்மளை போல நல்லா இருக்கணும், அவங்கெல்லாம் பரலோகத்துல வந்து உட்காரணும் ஆண்டவரே, அதுக்கு தகுந்த எல்லா காரியத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கிற ப்ரிப்பரேஷன்ஸ் நீ இறக்க செஞ்சிரு சொல்லிட்டு, ஆகிலும் என்னுடைய இஷ்டம் இல்லை உன் இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போறாரு. மறுபடியும் தூங்குறாங்க. மூன்றாவது முறை அவங்க சொல்றாரு, இதுக்கு மேல நீங்க முழிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாப்பு வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, இனி நீ சிலுவையில் அறையப்பட போகிற, இதுக்கு மேல நீ வந்து ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நீ பாட்டுக்கு உல்லாசமா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு, இதோ யூதாஸ் வரார், என்னை பிடிக்கிறவர் வரார், மனுஷர் கையில் மனுஷகுமாரன் ஒப்படைக்கப்படுகிறார், இதுக்கு மேல நீங்க ஏஞ்சிருங்க அன்று சொல்ற, ஏஞ்சிரு இனி உக்கான்னு பிரயோஜனம் இல்லை, ஏஞ்சிரு வர்றது வந்துட்டான். உடனே ஆண்டவர் நிற்கிறாரு. அவன் ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்தான், நான் யார கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பனோ அவர் தான், அதனால அவரை தான் நீங்க பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தான் ஆல்ரெடி. அதனால நீங்க அவரை பிடிச்சுக்கணும் சொல்லி இருந்தாரு. அதனால இவர் வந்தான். சிநேகிதனே, ஒரு பிசாசுடைய கிரியோடு கூட ஒரு பிசாசு புகுந்தால் ஒழிய ஒருத்தனுக்குள் தலைக்கு தலையா, கைக்கு கை, காது காது, வயிறு காது, காலு கம்ப்ளீட்டா ஒரு பிசாசால நிரம்பி இருக்கிற ஒரு மனுஷன்
இந்த இடத்துல வந்து அந்த பிசாசின் கிரியை செய்யறானா, அப்படிப்பட்ட ஒரு உருவமுள்ள மனுஷன், மனுஷீகம் உள்ளவனோடு கர்த்தர் பேசுகிறார். சிநேகிதனே, சிநேகிதனே. பாருங்க, இன்னைக்கு நம்ம எவ்வளோ தவம் இருந்தாலும் அந்த நிலைக்கு நம்ம வரவே மாட்டோம். பாஸ்டர் அசோக் வரவே மாட்டான். உங்களை எல்லாரும் பார்க்கலும் ஓடுறவனா தான் இருப்பான் அவன். புரிஞ்சுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிநேகிதனே. அந்த வார்த்தை நம்ம மனசார சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. வந்தான், கட்டி பிடிச்சான், முத்தம் கொடுத்தான், உடனே எல்லாரும் அவனை பிடிச்சாங்க, ஆண்டவரை பிடிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஃப்ரீயா நான் ஆலோசனை கொடுத்தேன், ஜெபிச்சேன், எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய உபதேசத்தை கொடுத்தேன், நீங்க அப்போ ஒண்ணுமே கண்டுக்கல, அதை பத்தி பெருசாவும் பேசல. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. காரணம், கர்த்தர் அன்னைக்கு சொல்லி வச்சாரு இது நடக்கும்னு, அதனால தான் நடந்துருக்கு. ஆமேன். இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரத்துக்குள்ள பேதுருக்கு ஒரே ரோஷம் வந்துச்சு. எடுத்து ஒரே வெட்டிட்டாரு. வெட்டுற ஃபோர்ஸுக்கு நல்ல காலம் தலையை விட்டு காது வண்டி ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இதோடு நிறுத்து. வசனம் இதான் வசனம். எப்படி? இதோட நிறுத்து. கத்தி எடுக்கிறவன் கத்தியாலே கொல்லப்படுவான். கத்தியத்தான் நான் வாழ்க்கையில ஒரு ஆதாரமா எடுப்பேன்னா, அந்த ஆதாரமாகிய கத்தியினாலே நீ கொல்லப்படுவா என்றார் ஆண்டவர். அதனால கத்தி இல்ல உனக்கு, கத்தி இல்ல உனக்கு ஆதாரம். உடனே ஆண்டவர் மறு காதை போல அங்க சௌக்கியப்படுத்துறார். See, just take the instruction. ஒரு நல்ல ஆலோசனை எடுத்துங்க. எப்படி? ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சூழ்நிலையிலும் அந்த காதை மறு காதை போல சுகப்படுத்துகிறார். கை தட்டி மாட்டீங்களே? மறு காதை போல மாற்றுகிறார். ஆண்டவருடைய சித்தம் இங்க நடக்கணும். இயேசுக்கு சிலுவையில் அறையப்படணும். இயேசுவானவர் இப்பொழுது தண்டனைக்கு ஒழுகாகணும். ஆனபடினாலே இப்பொழுது கர்ட்டசி கிடையாது. ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல கர்ட்டசி சூழ்நிலை உருவாக்கல. அந்த இடத்துல சென்டிமெண்ட் கர்த்தர் காட்ட மாட்டேன்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து டெனிகா சிலுவையில் அறையப்பட்டால் மட்டுமே நமக்கு பாவ விமோச்சனம். ஆனபடினால இந்த இடத்துல இந்த அற்புதத்தினால இங்க ஒரு 4 பேர் ரட்சிக்கப்பட்டுறாங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உருவாக்கவில்லை. ஆவியானவர் செய்யணும் அந்த வேலையை. அவர் அதை செய்யல. ஏன்னா நமக்கு முக்கியம் இயேசு கிறிஸ்து மரிக்கணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடனே பிடிச்சுன்னு போறாங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. விசுவாசியே, நம்ம நிலைமை இப்படித்தான் போயிடுமோ? என் வாழ்க்கை இப்படித்தான் முடிஞ்சிருமோ? என் குடும்பம் இப்படித்தான் ஆயிடுமோ? ஆவியானவர் என்ன டிசைட் பண்றாரு அதான் உங்க டிசிஷன் பிரகாரம் ஆகாது. தெரியுதுங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை எப்படி ஆயிடுமோ, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுமோ, சென்டிமெண்டலா வச்சுக்காதீங்க. கர்த்தர் யாரை எப்படி அழைக்கிறாரோ அப்படியே நடத்துவார். சோத்திரம். கரங்களை தட்டி தேவனை சோத்திரம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவானவர் கூட்டின் புடிச்சு பிடிக்கப்பட்டு, அவர் கல்லணை போல பிடிக்கப்பட்டு எடுத்துன்னு போறாங்க. அந்த எடுத்துன்னு போயிட்டு உடனே ஒரு ஜெயிலுக்குள்ள போடுறாங்க. அந்த ஜெயில் நாங்க பார்த்தோம் எருசலேம்ல. அந்த இடத்துல எல்லாம் எப்படின்னா, இங்க ஒரு பள்ளம் இருக்கும். 3வது வீட்டுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 500 அடி உயரத்துக்கு ஒரு மேடு இருக்கும். அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும். அங்கெல்லாம் குடும்பங்க வாழும், நிறைய வீடுங்க இருக்கும். எப்படி எப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது. எப்படிதான் அது மேலே ஏறுறாங்க, எப்படிதான் இறங்குறாங்க, எப்படிதான் வாழ்க்கை நடத்துறாங்க, அது ஒண்ணுமே புரியாது. அந்த இயேசு கிறிஸ்து பிஃபோர் த ஹை பிரீஸ்ட் அங்க போற எப்படின்னா, இங்க நடந்துன்னு போயினே இருப்போம். இங்க ஒரு மாளிகை, ஒரு பெரிய பேலஸ். அந்த மாளிகையினுடைய 5வது ஃப்ளோர் நம்ம இந்த ரோட்ல இருந்து இப்படி ஏறி உள்ள போயிடலாம். அது 5 ஃப்ளோர் டவுனு, அப்படியே ஃப்ளோர் அப்படியே வனாந்திரம் அப்படி இருக்கும். எங்களை அப்படிதான் இட்டுன்னு போனாங்க. நல்ல ஞாபகம் இருக்குது. ஆரஞ்சு பழம் தோட்டம், ஆரஞ்சு பழம் ரோட்லேயே பிரிக்கலாம், சாப்பிடலாம். அது யாரும் கேர் பண்றவங்க யாரும் இல்லை, சாப்பிடலாம். அதில் ஒன்றும் யாரும் அப்ஜெக்ஷன் பண்றதில்ல. ரோட்டுங்களே வளைஞ்சிருக்கும்.
நல்ல எல்லோவா ஆரஞ்சு விளைஞ்சிருக்கும், நல்ல அருமையா. அங்கிருந்து அவங்க ஹை பிரீஸ்டுடைய வீட்டுக்கிட்டு போறாங்க. அந்த ஹை பிரீஸ்ட் வீட்டுக்கிட்டு போன உடனே அங்கிருந்து 4 ஃப்ளோர் டவுன்ல ஒரு கண்ணாடியில பார்க்கலாம், உள்ள ஒரு குகை. ஸோ அதுல ஒவ்வொரு ஃப்ளோரா படிக்கட்டு இறங்கி 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 நீங்க நடந்து போகலாம். கடைசியா லாஸ்ட்ல ஒரு டென்ஜன், அதாவது ஒரு பெரிய அடக்கமான ஒரு இடம், யாரும் நுழைய முடியாத ஒரு இடம். ஸோ இதுக்குள்ள போறதுக்கு படிக்கட்டு அவங்க வைக்கவே இல்லை. உள்ள போறதுக்கு படிக்கட்டு அவங்க வைக்கல. என்ன பண்றாங்க, மேல் மாடியிலிருந்து ஒருத்தர் கால் கட்டுறாங்க, கையோட கட்டுறாங்க. கட்டிட்டு அந்த ஃபுல் கயிறு அப்படியே மேல தொங்க போட்டு அந்த மேல இருக்கிற சந்துல இருந்து உள்ள விட்டு கடைசியில கீழே போற வரைக்கும் விட்டுறாங்க. திஸ் இஸ் ஹவ் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் கொண்டு போய் அந்த இடத்துல உள்ள வச்சாங்க. நியாயஸ்தலத்துக்கு கொண்டு வர மட்டும், கோர்ட்டுக்கு கொண்டு வர மட்டும் அவர் அந்த டென்ஷன்ல தான் கொண்டு போயிட்டு அது உள்ள வச்சாங்க. அதாவது இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் இயேசு கிறிஸ்துவை அப்படிப்பட்ட டென்ஷன்ல தான் அவங்க கொண்டு போய் போடுறாங்க. அது ஹை பிரீஸ்டுடைய ஒரு வீடு, அந்த வீட்டையே அவங்க அப்படிப்பட்ட அமைப்பா மாத்தி அதை செய்யறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து பிடித்தவர்கள் அவர் பிரதான ஆசிரியனாகிய காய்பாவிடத்துல கொண்டு போனார்கள். அங்கே வேத பார்க்க மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து இப்படி என்ன செய்யறாரு, பீட்டர் என்ன பண்றாரு, ஒளிஞ்சின்னு போயிட்டு கொஞ்சம் அவருக்கு அஃபிஷியலா பாலிட்டிக்ஸ்ல கொஞ்சம் நிறைய தெரிஞ்சவங்க இருந்தாங்க அவருக்கு. அதனால என்ன பண்றாரு, நம்மளும் போயிட்டு என்ன நடக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இவர் போய் பார்க்கறாரு. அப்போ ஒரு அம்மா ஒருத்தி அவனை பார்த்து, நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ கல்லிலேயே இயேசு கிறிஸ்து இருந்த தானே அப்படின்றாரு. அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்றும் எல்லாருக்கும் முன்பாக மறுதளிக்கிறான். ரெண்டாவதா மறுபடியும் வேறொருத்தி அவனை பார்த்து, நீ நசரேன இயேசு கூட இருந்தாய் அப்படின்றது. அப்போ அந்த மனுஷனை அறியேன் என்று மறுபடியும் மறுதளிக்கிறான். மூன்றாவது டைம் அதே மாதிரி தான் மறுபடியும், இல்ல உன் பேச்சே விளங்குது, நீ இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த ஆள் மாதிரி தெரிது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவன் சொல்றான், மனுஷனை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஆமேன், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. விசுவாசியே, நீங்க பெருசா லா படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஞானத்தை படிக்கணும் அவசியம் இல்லை, பிரமாணத்தை படிக்கணும் அவசியம் இல்லை. பைபிள் காலேஜ் போக முடியல, கவலைப்படாத. நீ ஒரு பெரிய பிப்ளிக்கலா ஒரு நாலேஜ் உனக்கு எடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி டெய்லி 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 ஒரு 4 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணினாலே போதும், நீ பலப்பற்ற முடியும். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை யாரென்று அறிந்த நீ மறுதளிக்க வேண்டிய சூழ்நிலை சம்டைம்ஸ், மெனி டைம்ஸ், டெய்லி நம்ம குடும்பத்தில் நடத்தினே ஜெபம் பண்றதுல, பைபிள் வாசிக்கிறதுல வாசிக்கிற மாதிரியே நம்ம ஆக்ட் பண்றோம், துதிக்கிறோம், பல துக்கமான செய்தியை குடும்பத்தில் நடத்துறோம், வேதனையான காரியம் குடும்பத்தில் நடத்துறோம், ஒரு மனுஷனை துக்கப்படுத்துறோம், வேதனைப்படுத்துறோம், மனக்கசப்பான காரியங்களை செய்யறோம். இது தினம் மறுதளிச்சுன்னு தாங்கிறோம். பேதுரு மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருந்து யாருக்கும் சொல்றதுல, பட் ஸ்டில் நம்ம மறுதளித்து கொண்டு தான் இருக்கிறோம். கரங்களை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்மளை அறியாம நம்ம எத்தனையோ காரியத்துல மறுதளித்து தான் இருக்கிறோம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஒரு பேதுரு பார்த்து இப்படி பண்ணிட்டானேன்னு யோசிக்கிறது நல்லதுதான். ஆனால் விசுவாசியே, கர்த்தருடைய அன்பை நம்ம படிக்கிறது எப்போ நல்லது. இது எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரை அறிவேன் என்று சொல்லி நீ சொல்றது பார்க்கிலும் உள்ளமாற தேவனை நேசிக்கிறது மிக அவசியமா இருக்குது. உடனே சேவல் கூவிட்டுரு. அப்பொழுது பேதுரு சேவல் 3 தரம் கூவுறதுக்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதளிப்பா என்று தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுதான். என்ன தப்பு பண்ணிட்டேனே, நான் எப்படியாப்பட்டு தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு. ஸோ பல இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே, செனஹெட்ரின்னா யாரு? ஹோல் ரோமன் எம்பையரை ஆளக்கூடிய 70 பேர், மெம்பர் ஆஃப் 70 மெம்பர்ஸ் அங்க இருப்பாங்க. They are called Sanhedrin. Sanhedrin the topmost educationist, topmost priest and topmost knowledgeable person with experienced person மாத்தினே இருப்பாங்க. ஒருத்தர் தகுதி இல்லைன்னா அவனை எடுத்துட்டு இன்னொருத்தரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ரோமன் கவர்மெண்ட்ல முல்லாஜே பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில 70 பேர் செனஹெட்ரின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்ல உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க சொல்ற பேச்சு தான் நடக்கும்.
அவங்க பாஸ் பண்ணி சைன் போட்டா தான் ஒரு பில் பாஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு நிலவில் செனேட்டர் உட்காந்துக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து கொண்டாந்துருக்காங்க. இஷ்டப்படுறாங்க இயேசு கிறிஸ்து பார்க்கணும். தூரத்துல இருந்து கேள்விப்பட்டிருக்கிறோம், அற்புதம் செய்யறாங்க, அடையாளம் செய்யறாங்க, மகத்துவமான காரியங்களை செய்யறாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இவன் தானா அப்படின்னு இப்ப எதிரில் பாக்குறாங்க. இப்படிதான் எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் போயிட்டு அந்த இடத்துல தனியா பாக்குறதுக்கு யாருக்கும் இஷ்டம் இல்லை, ஏன்னா கேவலமா தான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு அதே ஆள் எதிரில் வந்து நிக்கிற பாக்குறாங்க. அவங்கள யாரு? ஆசாரியர், மூப்பர், சங்கத்தார். அவங்கள செனட்டர்னா யாரு? ஆசாரியர்களும் மூப்பர்களும் சங்கத்தார் தலைவர்கள் அவங்களாம். இதுல சவுல் கூட ஒரு ஆள் தான். இதுல சவுலும் ஒரு ஆள் தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவங்க எல்லாம் கடைசியா எதுவுமே ட்ரை பண்ணா இவங்க மேல குற்றச்சாட்டுக்கு வழி இல்லை. ரெண்டே இவங்களே கிரியேட் பண்றாங்க. அப்பவே பேசி கிரியேட் பண்றாங்க. என்னதுன்னா, தேவனுடைய ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள இதை கட்டவும் என்னால் ஆகும். சோ ஜெருசலேம் தேவாலயத்தை இடிச்சு போடுங்க, 3 நாள்ல கட்டிடுவேன் அப்படின்றாரு. ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில பேசுறாரு. இயேசு கிறிஸ்துவை நீங்க இன்னும் 3 நாள்ல சாவடிப்பீங்க, இயேசு கிறிஸ்துவானவர் 3ஆவது நாள் உயிர்த்தெழுவார் அப்படின்னு சொல்றாரு. இது ஆவிக்குரிய நிலையில் எடுக்கிறது இல்லை. இவங்க எல்லாமே உலக பிரகாரமா தான். அதனால தான் பல நேரத்தில் நான் சொல்றேன், விசுவாசியே, தரிசனத்தை நீ காணும் பொழுது ஆவிக்குரிய நிலைமை நீ காணாவிட்டால் பிசாசின் பிடியில மாட்டிக்கொள்வாய். நீ சொப்பனத்தை காண்கிறேன் என்று காணும் பொழுது நீ ஆவிக்குரிய நிலைமையில அதை காணாவிட்டால் எதையோ இடத்துல நீ சிக்கிக்குவேன். சில பேர் சொல்லுவாங்க, தான் நேசிக்கிற ஆள்கிட்ட போயிட்டு, நான் இப்படிப்பட்ட ஒரு கனவு கண்டேன், அதனால தான் நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொல்லுவேன். ஸோ எந்த தரிசனத்துக்கு எந்த சொப்பனத்துக்கு எதை அவங்க ஒத்து பேசுறாங்கன்னு ஒண்ணுமே புரியாது. சாதகமா மாத்திக்கிறதுக்காக சில காரியங்கள்லாம் பிரயோஜனப்படுத்திடுறாங்க. விசுவாசியே, சொப்பனத்தையும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் ரொம்ப உஷாரா டீல் பண்ணோம். அதை சரியா வியாக்கியானம் பண்ணல, சரியானபடி வெளிப்பாடு நம்ம புரிஞ்சுக்கலன்னா நாம் பிசாசுக்களாய் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோ ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்துல நீ கிறிஸ்து தானா என்று பல கேள்விங்க கேட்கறாங்க. ரொம்ப மோசமா கேட்டு பேசி அவர் என்ன அனுப்பிச்சிட்டார். அதாவது பைலட் என்றவர் யாருன்னா கவர்னர். இப்ப நம்ம கிட்ட ஒரு கவர்னர் இருக்கிறார் பாருங்க, சீஃப் மினிஸ்டருக்கு மேல, எம்எல்ஏக்கு மேல சீஃப் மினிஸ்டர் எல்லாம் எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து செலக்ட் பண்றது தான் சீஃப் மினிஸ்டர். இந்த சீஃப் மினிஸ்டர் இவங்க எல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்றது தான் ஒரு கவர்னர். கவர்னர் பொதுமான ஆள். இவங்க என்ன பண்றாங்க, இவங்க எல்லாரையும் விட்டு கட்சியில பைலட் கிட்ட அனுப்புறாங்க. ஏன்னா அவரு பேச்சு எப்படி இருக்குமோ அப்படி சொல்லிட்டு அதை பண்றாங்க. அந்த இடத்துல பைலட் என்ன பண்றாரு, ஒரு சான்ஸ் எடுக்கிறாரு. நம்மளுக்கு எப்படியும் என்னுடைய பிறந்த நாள் வருது, அந்த பிறந்த நாள் டைம்ல நான் யாருன்னா ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிடுவேன், யூஸ்வலா ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன். அவங்களுக்கு கவர்னர் மூலியமா ஒரு ஆள் ரிலீஸ் அந்த வருஷத்துல. அந்த சான்ஸை நான் இவரை பண்ணிடுறேன். ஏன்னா இவன் எல்லாம் 6000 எப்போ இயேசு கிறிஸ்து பிடிச்சிட்டாங்களோ அன்னிலிருந்து இவன் கால்குலேஷன் பண்றான். ஒரு தலைவர் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்க, பியூரோக்ராட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு தலைவருக்கு, ஒரு கவர்னருக்கு எத்தனையோ பியூரோக்ராட்ஸ் அவனுக்கு அடி ஆட்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ஐஆர்எஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இவ்வளவு பேர் என்ன பண்ணுவாங்க, மடன்னு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஆள் யாரு, எங்கிருந்து வந்தவரு, என்னென்னலாம் பண்ணாரு, இப்ப என்னென்ன குற்றம் போடுறாங்க, இவர் என்ன பண்ணோன்னு சொல்றாங்க, இதுக்கு தகுதியா இல்லையா, ஆல் டிசிஷன்ஸ் இந்த மிடில் மேனேஜ்மெண்ட்டே பண்ணி முடிச்சிருவாங்க. அவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஸ்மால் டிஸ்கஷன் சொல்லிட்டு 1/2 hour அவர் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஐயா இதான் கதை, இவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை, இவர் மேல வயிற்றுச்சல் பட்டுக்குன்னு இவர் அற்புதம் செய்ய அடையாளம் பண்றாரு, நம்ம கவர்மெண்ட் எங்க கவுந்துருமோன்னு பயந்துக்குன்னு இவங்க என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல வச்சா சரிப்படாது, இவர் ஒன்னும் இல்லாத பண்ணிட்டாதான் நம்ம எல்லாம் பழைக்க முடியும் சொல்லிட்டு எல்லாருமே ஒட்டா தீர்மானம் பண்ணிட்டுக்கிறாங்க. அப்படின்ற தீர்மானம் பைலட் கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த நேரம் பார்த்து பைலட்டுடைய வைஃப் ஒரு தரிசனம் காண்டுது, இவர் நீதிமான் அப்படின்ற ஒரு தரிசனத்தையும் காணுது. உடனே வர்றான், விஷயத்தை கேட்கறான். அவர் மேல ஏன் தப்பு சொல்றீங்க, என்ன தப்பு பண்ணாரு, சர்ச்சை ஒடிக்கு நீ கட்டுன்றது ஒரு கதையா, ஒரு கட்டு கதையா கூட எடுத்துக்கலாமே, அத்த போய் நீ என்ன பெருசா பேசுறதுக்குன்னு பேசு. அப்ப நீ எவ்வளவு பேசுவ, நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் நியாயம் விசாரிச்சுட்டா என்ன கதியாவே நீ, அப்ப உன்னிய சிறுவையில் அறியணும் இல்லையா, இதெல்லாம் கிடையாது, நியாயம் இல்லையே.
அந்த மனுஷன் மேல என்ன நியாயம் தப்பு இருக்குது? கொலை பண்ற அளவுக்கு அவருக்கு மேல என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்கறான். பைலேட் கேட்கிறாரு. அவங்களால எதுவுமே நியாயமா பேச முடியல. ஒரே வார்த்தை. இவங்க என்ன பண்றாங்க? இவங்க எல்லாம் சொல்லி கொடுத்துறாங்க, பிரீஸ்டுங்கெல்லாம், இயேசுவை சிலுவையில் அறையும் என்ற ஒரு கத்தல் விட்டா வேற எதுவும் பண்ணாதீங்கடா, உங்களுக்கெல்லாம் நான் இவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கையிலாக போட்டுறாங்க. உடனே இந்த பிலாத்து என்னதான் கூச்சல் போடு, என்னதான் கேளு, இயேசுவை சிலுவையில் அறையும், இயேசுவை சிலுவையில் அறையும். யூசுவலா என் பர்த்டேக்கு ஒருத்தனை ரிலீஸ் பண்ணுவேன் இல்ல, இந்த இயேசு கிறிஸ்து ரிலீஸ் பண்றேன். ஏன்னா ஒண்ணுமே தப்பு தெரியல, எனக்கு நியாயமான தப்பு தெரியலையே. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்ல பரபாசை விடுதலையாக்கும், பரபாசை விடுதலையாக்கும். Who is பரபாஸ்? Who is பரபாஸ்? அவர் ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாய் ஒரு கூட்ட சோல்ஜர்ஸ் கையில வச்சுக்கின்னு ஆயுதங்களோட ரோம அரசாங்கத்துக்கே எதிர்ப்பு செய்யற ஒரு கூட்டமான ஜனம் தான் பரபாஸ் கூட்டம். ஆமென். சும்மா என் இஷ்டத்துக்கு பேசுறதுனால நீங்க எடுக்கக்கூடாது. எப்பவுமே அது மாதிரிலாம் எனக்கு சொல்ல மாட்டேன் நான். புரியுதுங்களா? I will not speak unless I know certain facts. So ஒரு ராஜ்யத்துக்கும் ஒரு சமுதாயத்துக்கும் விரோதமாய் செயல்படுகிற ஒரு கொடுங்கோல் கூட்டம் தான் இந்த பரபாசனுடைய கூட்டம். ஆயுதங்களை வச்சிருப்பாங்க, கொலை பண்ணுவாங்க, திருடுவாங்க, நாசம் பண்ணுவாங்க, எல்லா தப்பும் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சமுதாயத்துக்கு கெட்ட பேர் வர்றதுக்காக இவங்க எல்லா தப்பும் பண்ணுவாங்க, அவங்க மேல போட்டுருவாங்க. சோ இந்த கூட்டம் தான் பரபாஸ். இந்த பரபாசை கொண்டாந்து ஜெயில போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ இவங்க என்னன்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க, பரபாச விடுதலையாக்கும், இயேசுவை சிலுவையில் அறையும் அப்படின்னு எல்லாரும் எல்லாம் அட் அ டைம் சவுண்ட் போடுறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் ஒரு லெட்டர் அனுப்புது, ஐயா இந்த ஆளை குறித்து கொஞ்சம் உஷாராயிரு, நான் ரொம்ப ரொம்ப மனசு வேதனைப்பட்டு கலங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, இவர் ரொம்ப நல்லவர், சுவாசியே சுவாசியே, நம்ம எல்லாம் நல்லவங்க தான், நம்ம எல்லாம் ஜெபிக்கிறவங்க தான், ஆமென், நம்ம எல்லாரும் உபவாசிக்கிறவங்க தான். ஆனா சூழ்நிலை வருது பாருங்க, நீங்க சிலுவையில் அறையணும்ன்ற சூழ்நிலை வந்தா அதை யாராலும் தப்பிக்க முடியாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு பாடு அனுபவிக்கணும்ன்ற சூழ்நிலை வந்தா அதை மாற்றவே மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எப்பொழுதுமே பாடு அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அனுபவிச்சுதான் இருக்கிறோம் நம்ம, ஆனா அதுக்கு சந்தோஷமா ரெடி ஆயுங்க. கர்த்தாவே உம்முடைய சித்தம் இல்லாம என்னோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோகத்தையும் பிரச்சனையும் விடமாட்டீர், எனக்கு தெரியுது, நான் அதை சமாளிக்கிறேன். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம், சமாளிக்கிற ஆண்டவரே சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையை கொண்டு வரணும். இந்த இடத்துல இந்த அம்மா இவரை குறிச்சு ஒரு பெரிய பாடுபட்டு இருந்தாலும், ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தாலும், ஆண்டவர் சிலுவையிலே மரிக்காவிட்டால் நமக்கு விமோச்சனம் இல்லை. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால யாருடைய சிபார்சும் யாருடைய கனவும் இவங்களுக்கு சப்போர்ட்டா வந்தா கூட சரி, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மரிக்கப்படுவதற்கு சாதகமாகவே தேவன் மாற்றுகிறார். அந்த துயரத்துக்கும் அந்த வேதனைக்கும் சகிக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகணும். அதை சொல்ல வரேன். ஹல்லேலூயா. ஏன்பா இவ்வளோ பாடு, எவ்வளோப்பா இவ்வளோ வேதனை, என்னயா இது வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது இப்படியாப்பா அப்படின்றலாம் யோசிக்காதீங்க. கொஞ்சம் நம்ம யோசிங்க. கர்த்தர் சமூகத்துல தேவனுடைய சித்தம் மாத்திரமே நடக்கட்டும். வேதனைப்பட வேண்டுமா, வேதனைப்படுற ஆண்டவரே. சகிக்கணுமா, சகிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கொஞ்சம் பாடு அனுபவிக்கணுமா, அனுபவிக்கிற ஆண்டவரே கொஞ்சம் தயவு காட்டும், அதுக்கு பலனை தாரும். ஹல்லேலூயா. தாங்கத்தக்க சக்தியை தாரும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். சோ இந்த இடத்துல பொறாமையினால் அவரை ஒப்பு கொடுத்தார் என்று பிலாத்து அறிந்து என்னென்னவோ ட்ரை பண்றான், கட்சி வரைக்கும் ஆவல, சிலுவையில் சிலுவையில் சத்தம் போட்டாங்க. உடனே அந்த இடத்துல வேற வழி இல்லாம பிலாத்து, கவர்னர், மோர் தென் த எம்எல்ஏஸ், மோர் தென் த எம்பிஸ், மோர் தென் த சீஃப் மினிஸ்டர் ஆர் மினிஸ்டர், எல்லாத்தையும் தாண்டி கவர்னர் ஒரு தீர்மானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையறதுக்கும் பரபாசை விடுதலை செய்வதற்கும் அவன் சைன் போட்டு கொடுத்துட்றான். அவன் கை கழுவுறான். ஏன்னா இந்த தப்புக்கு நான் ட்ரை பண்றேன், ஆனா இந்த தப்புக்கு நான் காரணம் இல்லை,
அப்படின்னு சொல்லிட்டு அதை எஸ்கேப் ஆகிறதுக்காக, அதை நழுவுறதுக்காக, நான் அல்லன்னு சொல்றதுக்காக கை கழுவுறான். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இயேசுவானவர் விடுப்பு அதுக்காக கொடுக்கப்படுகிறார். போர் சேவகர்கள் கூட்டம் முழுவதும் இடத்துல கூடி வர செய்து, இப்ப பாருங்க, கொருங்கையில பூமாலை கொடுத்த மாதிரி தான் கணக்கு. எப்போ இந்த சைன் போட்டாங்களோ பிலாத்து வாய் முடிக்குவார். போர் சேவகர்கள், பரிசேயர், சதுசேயர், அந்த சங்கம், இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை ஒரு இடத்துல கூட்டின்னு வராங்க. வஸ்திரங்களை அவங்க இஷ்டத்துக்கு கழட்டுறாங்க, சிவப்பு அங்கேயே போடுறாங்க, இவர் தண்டனைக்குரியவர் என்று போடுறாங்க, முள்ளுகள் பின்னி அவர் திருசின் மேல் வைக்கிறாங்க, வலது கையில் ஒரு கோலை அவர் கையில ஒரு கோலை கொடுக்குறாங்க, அவர் முன்பாக முழங்கால் படிட்டு யூதருக்கு ராஜாவே வாழ்க என்று பரியாசம் பண்றாங்க, அவர் மேல துப்புறாங்க, கோலை எடுத்து அவர் சிரசு மேல அடிக்கிறாங்க. விசுவாசியே, நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே உலகத்தானுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டீரா? எங்களை சித்திரவதை பண்றதுக்கு உலகத்தான் இப்ப எட்டி மெரிக்கிறானே, அவன் இஷ்டத்துக்கு மெர்றானே, பணத்தை சம்பாதிச்சு பெரிய ஆளா இருக்கிறானே, எல்லாத்துக்கும் பெரியவனா இருக்கிறானே அப்படின்றாரு. ஆண்டவர் சொல்றார், அவர்கள் எல்லாம் வைத்துக்கிற நான் தான், அந்தந்த பிளேஸ்ல நான் வச்சிருக்கிறது நான் தான். ஏன்னா உன்னுடைய மேன்மையான ஜபம், உன் மேன்மையான ஜீவியம், உன் மேன்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா எதிர்பார்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீ ஒரு நோட்டட் பர்சனா இருக்கிறதுக்கு கர்த்தர் உன்னை, அதாவது பொன்னை போல புடமிட கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வெள்ளியை போல புடமிடும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி ஆகிலும் நீ மகிமைப்பட வேண்டும். சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நீ கர்த்தருக்குள் ஜொலிக்கப்பட வேண்டும், நீ மேன்மையாக்கப்பட வேண்டும். ஆனப்படினால் கர்த்தர் இன்னும் கூட உன்னை வெள்ளி போலவும் பொன்னை போலவும் புடமிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். உங்களை சித்திரவதை பண்ணுகிறார், வேதனைக்கு அனுமதித்திருக்கிறார், பசியில் என்னை வாட செய்கிறார், கடன் தொல்லைகளை இருக்கிறேன், இக்கட்டாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்காதே. ஆண்டவராகிய கர்த்தர் இன்னும் மேலும் மேலும் உன்னை ஆசீர்வாதத்துல கொண்டு போக கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் உனக்கு இவ்வளவு வேதனை, இவ்வளவு துக்கம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, சோர்வுக்கு இடம் கூடாதே. இந்த நீதிமானை சாகிறதுக்கு காரணமா இருக்கிறேனே என்று யூதாஸ் காரியத்தை இப்ப திங்க் பண்றான், கொஞ்சம் மனசுல நினைக்கிறான். நான் போயிட்டு சும்மா வாலண்டியரா போயிட்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறேன் என்ற கதை ஸ்டார்ட் பண்ணதே நான் தான். சும்மா இருந்த ஆசாரியர்கள் வேதப்பாரர்கள் கிட்ட போயிட்டு நான் தான் பேசினேன். அவரை காட்டி கொடுக்கிறேன், எனக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க, எவ்வளவு வேணும் கேளு. 30 வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசுனா எத்தனையோ லேக்ஸ் க்ரோர்ஸ் போயிடுச்சு அந்த காலத்துல. எல்லாம் கோல்டு காயின் இருக்கிற காலம். சும்மா காட்டி கொடுக்கறதுக்கு எவ்வளவு? ஒரு கோர்ட்ல போயிட்டு ஒரு காட்டி கொடுக்கணும், சாட்சி கொடுக்கணும்னாலே அவனுக்கு எவ்வளவு பணம். ஆனால் இவன் கேட்கறது 30 வெள்ளிக்காசுனா தட் இஸ் டூ மச். ஆனா அப்படி நான் போயிட்டு நானா போய் கேட்டு, நானா ஒரு வேலை பேசி, நானா ஒரு பணத்தை சம்பாரிச்சு இன்றைக்கு ஒரு நீதிமானை காட்டி கொடுத்துட்டேன்னு அவன் ஃபீல் பண்றான். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தனால் பாவம் செய்தேன் என்று அதற்கு அவர்கள் ஒரு அதாவது எல்லா பரிசேயரும் வேதபாரகர் இடத்துல போய் சொல்றான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு என்ன, அது உன் பாடு. ஏன்னா டிசிஷன் எடுத்தது நீ, கேட்டது நீ, ஒத்துக்கினது நாங்கோ, உன் ஒத்துக்கின பிரகாரமே உனக்கு வேண்டிய காரியங்கள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அப்பொழுது அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எழுந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். ஹல்லேலூயா. ரத்தம் கிரயமானதனால் காணிக்கை பெட்டியில இந்த பணம் போடலாகாது என்று சொல்லி அதை எடுத்துன்னு போய் லேண்ட் வாங்கி, ஒரு புதைக்கிற இடத்தை வாங்கி அதுக்கு ரத்த நிலம் என்று பெயர் போட்டாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை போடுது 1ஆம் அதிகாரம் 18. அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடல் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேம்ல குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனால் அந்த நிலம் அவருடைய பாஷையில இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும். அல்கதமா எனப்படும். அந்த இடத்தின் பேர் அல்கதமா. ஆமென். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜஸ்ட் ஒரு விஷ் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விஷ் பண்ணுங்க. ஆமென். ஸ்மால் சேஞ்ச், சரீர அளவுல ஒரு ஸ்மால் சேஞ்ச். நான் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்படும்படி நகரத்திலிருந்து வெளியே போறார். கொல்லப்புறத்துக்கு போனோம், அதாவது ஊரினுடைய வெளிப்புறம் ஓப்பன் பிளேஸ்க்கு போனோம். அந்த இடம் பேர் கொல்கதா. ஏன் கொல்கதானா,
அந்த காலத்துல வருஷம் சண்டை நடக்கும், போர் நடக்கும் பொழுது நிறைய பேர் செத்துருவாங்க. அந்த நாட்டினுடைய ஆட்கள், அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு கல்லறை வைக்க முடியாது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய பள்ளம் தோண்டிடுவாங்க. பள்ளத்தாக்கு பெருசா 200-300 அடி பள்ளம் தோண்டிடுவாங்க. ஸோ எவ்ரி டைம் இந்த பொணங்களெல்லாம் போட்டுடுறது, கொஞ்சம் மண்ணு மூடுறது. நெக்ஸ்ட் இயர் அதே மாதிரி சண்டை வரும். அந்த ஆட்கள் செத்துவங்களெல்லாம் அப்படியே உள்ள போடுவாங்க. திரும்ப அந்த பொணம் மூடுற அளவுக்கு மண்ணை மூடுறது. இப்படி வருஷம் மூடி 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 இது மலையாவே மாறி போச்சு. அதுக்கு தான் கொல்கதா என்று சொல்லி எலும்புக்கூடுகளின் மலை, எலும்புக்கூடுகளின் மலை என்று சொல்லி கொல்கதான்னு அதுக்கு பேர் வந்துச்சு. நவ் இயேசு கிறிஸ்து நகரத்திலிருந்து போறார், ஜெருசலேம்ல போறார். as it is இப்போ சொல்றபடி அந்த எருசலேமினுடைய அந்த இயேசு கிறிஸ்துனுடைய பாதை எப்படி இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து போற அந்த சிலுவை எடுத்துக்கின்னு போன இடம் வந்து ஆல்மோஸ்ட் வெரி பிக் மார்க்கெட். இப்போ நீங்க ஒரு சைனா மார்க்கெட், ஒரு பர்மா மார்க்கெட், ஒரு இந்த மாதிரி சிங்கப்பூர் மார்க்கெட் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரஷ்ஷா சின்ன சின்ன கடை, நிறைய ரோடெல்லாம் ஒருத்தர் கையில வச்சுன்னு வித்து நிப்பாரு, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கடை இருக்கிற இடம். ஆனால் அவங்க என்ன பண்றாங்க, அந்த சர்ச்சுக்கு சம்பந்தப்பட்டவங்க என்ன பண்றாங்க, எருசலேம் சர்ச்சுக்கு சம்பந்தப்பட்டவங்க அங்கெல்லாம் பில்டிங் கட்டிட்டு அந்த ஒவ்வொரு இடத்துல இயேசு கிறிஸ்து நிக்கிறப்பவும் அந்த 14 பிளேஸ் 14 முறை இயேசு கிறிஸ்து சிலுவை தூக்கி போக முடியாது நடக்கிறாருன்னா, அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடம் கொடுத்து, ஒரு கேப் கொடுத்து அந்த இடத்துல சிலுவை போட்டு அந்தந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசுறாங்க. இப்போது அவங்க தான் நடத்துவாங்க. ஹீப்ரூஸ் பேசுவாங்க, ஜெருசலேம்ல இருக்கிறவங்க பேசுவாங்க. இப்படி எல்லாருக்கும் டர்னிங் வரும். காலையில் 7 மணிக்கு ஒருத்தர் கொடுத்தா 8 மணிக்கு ஒருத்தர் கொடுப்பாங்க. அவங்கவுங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போவாங்க. திரு சாயங்காலம் இன்னொரு குரூப், அதே மாதிரி வேற குரூப்ஸ் கண்டினியூஸா பண்ணினே இருப்பாங்க. இது போல இயேசுவானவர் என்னென்ன சொன்னார், எந்தெந்த இடத்துல என்ன சொன்னார், அந்த 14 போர்ட்ஸ், PORTS போர்ட்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த வச்சு இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் சிலுவையை எடுத்த உடனே எப்படி எந்த இடத்துல நடந்து வந்தார், எந்த இடத்துல முடியாம நின்ட்டார், அதுக்கப்புறம் என்ன பேசினார், இப்படி சில காரியங்கள்லாம் நடத்தி அந்த இடத்துல கொண்டு வருவாங்க. இப்படி கொண்டு வரும்பொழுது இயேசுவானவர் அவரை பரியாசம் பண்ணி அவர் கொடுத்த மேலங்கியை கழட்டி அவருக்கு வேற ஒரு வஸ்திரம் போட்டு தெரியும், அதாவது அவரை சிலுவையில் எடுக்கிறதுக்கு கடினத்தோட கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல், இது எப்படின்னா பிதாவானவர் ஆவியானவர் அப்படி சித்தத்தை நடத்தின்னு வர்றார். ஆண்டவருடைய சித்தத்தை நடத்துறதுனால இப்போ பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ இவர் நடந்து இவரால் நடத்த முடியாதனால ஒரு பர்டிகுலர் பர்சன், சிரேனே ஊரானான சீமோன் அப்படின்றவ எங்கிருந்து வந்து எங்கேயோ பிரயாணமா போயிருக்கிறான். அவன் சோல்ஜர் கண்ணில் படுறான். சிரேனே ஊரானாகிய சீமோன் சோல்ஜர்ஸ் கண்ணில் படுறான். உடனே அவங்க என்ன பண்றாங்க, அவனை கூப்பிட்டு வாப்பா. அவன் யாரோ எங்கிருந்தோ கண்ட்ரி சைட்ல இருந்து வில்லேஜ்ல இருந்து எங்கேயோ போயிருக்கிறான். அவனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சிலுவை தூக்கு. வேற ஒன்றும் பேச முடியாது. எவன் என்னையா கூப்பிடுறீங்க, ஏது பேசுறதுக்கெல்லாம் முடியாது. சைலண்டா சொன்ன உடனே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சுமக்க வேண்டிய சிலுவை, அப்பா ப்ளீஸ் என்ன கவனி. சோ அந்த சிலுவையை சுமக்கிற பாக்கியம் இன்று அந்த சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு கிடைச்சது. இயேசுவானவர் சுமந்து கட்சி வரைக்கும் போக வேண்டிய அந்த சுமை, அந்த பாரம் இந்த சிரேனே என்பவன் தூக்கி கொண்டு சென்றான். ஹல்லேலூயா. அப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவால் மிகவும் துன்புறுத்தப்பட்டு ரத்தம் கசிய அவர்கள் முள்முடியை ரொம்ப ஓவரா குச்சியில் அடிச்சதுனாலையும் எங்க பார் ரத்தம் பீரிட்டு பாய்கிறதும், 49 சாட்டை அடிக்கலாம். 50 அடிச்சிட்டா ஸ்போர்ட்ஸ் அவர்கள் மேல தான் குற்றம் வரும். அதனால 49 அடி அடிக்கலாம்னா அதுல ஒவ்வொன்றுத்திலையும் 12 ஹுக்குகள் இருக்கும் ஒவ்வொரு வாரிலும். அந்த அத்தனை அடியும் அடிச்சு பிக்கம்படியாய்
அவர் சரீரத்தை நாசம் பண்ணி அவங்க அப்படி எடுத்துன்னு போறாங்க. ஸோ உலகத்திலே ஒரு தண்டனைக்கு ஏற்ற அதாவது ஒரு தப்புக்கு ஏற்ற தண்டனைன்னு தான் உலகத்துல உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் அந்த ரூல்ஸே இல்லாம போயிடுச்சு. எந்த ஒரு நியாயமும் இல்லாத போயிடுச்சு. உலகத்திலே சுப்பீரியர் கவர்மெண்ட் சொன்னா ரோமன் கவர்மெண்ட் தான் மதிக்கிறாங்க. உலக ஜனங்களே ரோமன் கவர்மெண்ட் சொன்னா அவ்வளவு மதிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூடங்க எந்த கவர்மெண்ட் அந்த மாதிரி இல்லை. டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கலாம், ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு 500 பேர் கொண்ட ஒரு குரூப் லெஃப்ட்ன்றானா ஒரு செகண்ட்ல அந்த ஒரு லெஃப்ட் உட்காரும். அந்த அளவுக்கு ஒரு சீரியஸ்னஸ் ரோமன் கவர்மெண்ட் தான் அந்த மரியாதை கொடுத்துச்சு. ஆனால் அப்பேற்பட்ட கவர்மெண்ட் கூட ஒரு தவறும் இல்லாமல் ஒரு ஆளை இவ்வளவு மோசமான சித்திரவதைக்கு எடுத்துக்கொண்டு போக முடியுமானால் அது இந்த இடத்துல நடந்த கதை. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோ விசுவாசியே, உன்னை துன்புறுத்த ஒரு தப்பு அவசியம் இல்லை. உன்னை வேதனைப்படுத்த ஒரு காரணம் தேவைப்படல. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தண்டிக்க காரணமே இல்லை. காரணம் நான் காரணம், நீங்கள் காரணம். இதுக்கு நீங்க காரணம். ஒத்துக்கலைன்னா ஆண்டவர் ஒத்துக்கவே மாட்டார். இதுக்கு நீங்க தான் காரணம், ஒத்துக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார்னு சொன்னால் முழுக்க கரங்களை உயர்த்துங்க, நாம் தான் காரணம். ஹல்லேலூயா. காரணம் கை போடுங்க, கை கீழ போடுங்க. காரணம் இன்றைக்கு கூட நாம் தவறு செய்து கொண்டே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாளைக்கு கூட நாம் தவறு செய்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனப்படினால இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட தண்டனைக்கு உள்ளாக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுதாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, there are so many women அழுவுறாங்க, இடத்துல அழுவுறாங்க. 6 மரியாள்கள், மகதலேன மரியாள், இந்த மரியாள், அந்த மரியாள், எல்லாம் 6 மரியாள்ஸ் ஐக்கியப்படுறாங்க இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைக்காக. இன்றைக்கு எல்லாரும் ஐக்கியப்படுறாங்க. ஏன்னா ஜெபிக்கணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். மரணம் வந்துட்டா ஐக்கியப்படுறாங்க. நம்ம சர்ச்ல இல்ல, சில பேர் தான் கூடுறாங்க. எனக்கு என்ன வந்துச்சு, நான் செத்தா வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ செத்தா வருமா இல்லையான்னு நீ எப்படி பார்க்குவ? சபையில யாருன்னா செத்தாக்கா வர்றதுல யாரும் உங்களை கர்த்தர் நல்லா வைக்கிட்டோம். கர்த்தர் தான் நியாயம் விசாரிப்பார். ஏன்னா நாங்க படுறோம். குடும்பத்துக்கு எப்படி பதில் சொல்லணும், ஒரு முறை வேணும், ரெஸ்பெக்ட் வேணும், யாரையும் மதிக்கணும். மதிக்கலைன்னா நம்மள யார் மதிப்பாங்க சொல்லு? ஹல்லேலூயா. நம்ம இன்னொருத்தரை மதிச்சாதாங்க அவங்க நம்மள மதிப்பாங்க, இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. இவ்வளோ இயேசு கிறிஸ்து பிரமாதமான காரியம் பண்ணா கூட வேற வழி இல்லை. நம்ம சொல்றோம், அங்க லேடிஸ் எப்பா பாரு ஒழுதுங்கன்றோம். நான் என்னன்றேன், அந்த இடத்துல அழுவுறதுக்கு பொம்பளைங்க வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பரிதாபப்படும்படி அந்த உள்ளங்கள் அந்த ரோட்ல கூட அழ ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் சொல்றார், அம்மா எனக்காக அழாது, எனக்காக அழாதீங்க. அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? எனக்காக அழாதீங்க என்ன மீனிங் தெரியுமா? நான் தேவன், நான் சிருஷ்டிகர், பாவங்களை போக்கும்படி வந்தேன். எனக்காக நீங்க அழ வேண்டிய அவசியம். நான் துக்கப்படுறேன்னு நினைக்க வேணாம். ஒரு தலைவன் துக்கப்படுவான், தலைவன் வேதனை அனுபவிக்குவான். தலைவனுக்கு தான் பல வேதனை, வீட்டுல இருக்கிற அப்பாங்களுக்கு தான் அதிகமான வேதனை, அடுத்து வீட்டுல இருக்கிற தாய்மார்களுக்கு அதிகமான வேதனை. சரீர பிரகமான நோய் பிரச்சனை இல்லைங்க, அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. மென்டலி ப்ராப்ளம் தான், மென்டல் ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு ஜாஸ்தி. வீட்டுல இருக்கிற தாய் தகப்பன்மார்களுக்கு மென்டல் ப்ராப்ளம். அவங்க ஜாஸ்தி பேச மாட்டாங்க, ஜாஸ்தி எதுக்குற மாட்டாங்க, ஜாஸ்தி குலுங்க மாட்டாங்க. காரணம் அவங்க அங்கேயே மெல்ட் ஆகி போயிருக்கிறாங்க ஆல்ரெடி. துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவங்க ஆல்ரெடி மெல்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க. நீ செய்யற எல்லா வித்தைக்கும்
நீ பண்ற ஆடம்பரத்துக்கும் நீ பண்ற தர்பார்க்கும் விலை கொடுத்து, அது உன்னுடைய பணமா இருந்தா கூட சரி, அவங்க அதுக்கு வேண்டிய உத்தரவு கொடுக்க வேண்டிய நிலைமையில மென்டலி தே ஆர் அகோனைஸ்ட். வேதனை பட ஆரம்பித்து விட்டுருக்காங்க. தே ஆர் மோர் அகோனைஸ்ட். அர்த்தம் பண்ணீங்க ப்ளீஸ், அர்த்தம் பண்ணீங்க. சில நேரத்தை சொல்ல முடியாது வெளியில. This is my problem. யார்கிட்ட சொல்ல முடியாது. You cannot say to pastor, you cannot say to wife, you cannot say to husband. ஏன்னா அதை கூட கோபமா எடுத்துக்கின்னு ரகல பண்ற குடும்பங்குதே, அதனால அதை கூட சொல்ல முடியாது. Hallelujah, hallelujah. Every crucifixion is the reality. சிலுவை பாதையினுடைய ஒவ்வொரு வழியும் ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பக்கமாகவே இருக்கும். Hallelujah. ஆண்டவர் சொல்றார், ஸ்திரீமர்களே எனக்காக அழாதீங்க. ஏன் தெரியுங்க? உங்களுக்காகவும் உங்க பிள்ளைங்களுக்காக அழுவார். ஏன்னா உங்க பிள்ளைங்க தான் இங்க கோர்ட்ல கூடுந்து அவங்க என்னன்றாங்க, இவர் மேல் வர்ற தண்டனை எங்க மேல எங்க பிள்ளைங்க மேல வரட்டும் அவங்க தான் சொன்னானுங்க. சொல்லுங்க, இவர் மேல் வருகிற தண்டனை, இவர்கள் மேல் வர்ற தண்டனை எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும். இயேசுவை சிலுவையில் அறையும் கத்துறாங்க. இந்த அறிக்கை இந்த ஒரு பப்ளிக் பிளேஸ்ல கோர்ட்ல சன்ஹெட்ரின் முன்னால கத்துற கத்து இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்ரீயே நீ என்ன பார்த்து அழ வேண்டிய அவசியம் இல்லம்மா, நீ தைரியமாயிரு. ஏன்னா உன் பிள்ளைங்களுக்காக உன் பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டிய அவசியம். காரணம் அவங்க தான் வெர்டிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தான் வாயினால் அறிக்கையிட்டு இருக்காங்க. என்னன்னு? அந்த தண்டனை, அந்த பனிஷ்மெண்ட், அந்த அபராதம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும். சுவாசியே கொஞ்சம் ஞாபகம் பண்ணீங்க, அந்த ஒரு தண்டனையின் பாரம் இன்றைக்கு நம்ம குடும்பங்க மேலும் நம்ம எல்லாரும் மேலும் இருக்குது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஊழியக்காரனை தப்பிச்சுக்கோ நீ நினைச்சுக்க வேணாம், உன் மேலேயும் அந்த பாரம் தான். கர்த்தரிடத்துல நீ ஜெயிக்க முடியுமானால் நீ தப்பிக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் அந்த சாபம் உன் மேலும் இனி வருகிற பிள்ளைகள் மேலும் வரும். ஆனபடினாலே நாம் இன்னும் அதிகமாக ஜெபிக்கவும் நம் பிள்ளைகளை தக்க வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு விமன்களுக்கும் ஆண்டவர் அப்படியே சொல்லுகிறார். ஒன்ஸ் லேடி she gives water to drink, தண்ணி குடிக்கும்படி கொடுக்கறாங்க. அதையும் கர்த்தர் செய்யறாங்க. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை கடைசியாக சிலுவையில கொண்டு போய் அறையறாங்க. 2 கல்லறை அறையறாங்க. அதே மாதிரி எபிரேய பாஷையிலும் கிரேக்க பாஷையிலும் லட்டின் 3 பாஷையில, ஹீப்ரூஸ், கிரீக் அண்ட் லட்டின், இந்த 3 பாஷையிலும் யூதருக்கு ராஜா என்று சொல்லி வச்சாங்க. யூதருக்கு ராஜா என்று சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. விசுவாசியே, இன்றைக்கு யூதர்கள்லாம் பெரிய ஆட்களா நினைக்கிறாங்க. உலகத்திலே எல்லா ஜனங்களை பார்க்கலும் யூதர்கள் தான் கிறிஸ்டியன்ஸ், மற்றவங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறாங்க. யூதருக்கு ராஜா என்று சொல்லி சிலுவையின் மேல் எழுதப்பட்டிருந்தது. அப்போ அந்த செனட்ரின் கூப்பிடுறாங்க, ஏன்பா நான் யூதருக்கு ராஜா நான் சொன்னதாக நீ எழுதுன்றாங்க. அவர் சொன்னதாக எழுது. ஆனா இப்ப கவர்னர் ஒரு ஹேண்ட் ரோப்பா எடுக்கிறார் கையில. நான் எழுதினதே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் எழுதினதே. சொல்லுங்க, நான் ஜெபிச்சதே. ஸ்தோத்திரம் பண்ணினது ஸ்தோத்திரம் பண்ணுதே. நான் உபவாசித்ததே. சொல்லுங்க வாய் திறந்து. நான் ஆண்டவர் சமூகத்துல கேட்டதே. நான் உலகத்தில் எதை கட்டுவேன் அது பரலோகத்தில் கட்டப்பட்டதே. ஹல்லேலூயா. உலகத்தில் எது கட்ட அவிழ்ப்பேன் அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்பட்டதே. ஆமென். நான் சொன்னதே என் ஆண்டவர் அதை செய்வார். புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. யூதர்கள் கேலி பரியாசம் பண்றாங்க. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுகிறவனே உன்னை நீ ரட்சித்துக்கொள் அப்படின்னு கத்துறாங்க. நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று தூஷிக்கிறார்கள். சுவாசியே நான் சொல்றேன், கடைசியா ஒன்று சொல்றேன், ஞாபகம் பண்ணுங்க சிலுவையினுடைய கதையை. ஒரு யூதன் கூட எருசலேமில் இருக்க முடியல. ஒரு யூதன் கூட இன்று ஜெருசலேமில் இருக்க முடியல.
ஏன்னா தேவனாகிய கர்த்தர் எழும்பினார். இன்றைக்கு நான் தான் கிறிஸ்டியன், நான் தான் இயேசு கிறிஸ்து சொந்தம், நான் தான் இயேசு அப்படின்னு நினைக்கிற பலர் இன்றைக்கு எருசலேம்ல இருந்துக்குன்னு என்னால தான் ரட்சிப்பு வர முடியும், நாங்க தான் ராஜ்யம் கட்ட முடியும், நாங்கள் தான் பரலோகத்துக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஒரு ராஜாவை அவங்களுக்கு விரோதமா எழும்பினார். ஒரு யூதனை பார்த்தாலும் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க, எந்த யூதனை பார்த்தாலும் குடும்பத்தை அப்படியே மொத்தமா கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார் நல்லா கவனிச்சுங்க, கர்த்தரால் மட்டும்தான் செய்ய முடியும். உன்னால என்னால செய்ய முடியாது. வயிற்றுச்சல் இருந்தா சில காரியத்தை செய்யலாம், சில காரியம் செய்ய முடியாது, எல்லாரையும் செய்ய முடியாது. ஒரு யூதனும் எருசலேம்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ராஜாவை கர்த்தர் எழுப்பினபடினால எல்லாரும் சாகடிக்க ஆரம்பிச்சான். இன்றைக்கு வரைக்கும் ஒரு ட்ரூத் என்னன்னா, அந்த ஜூஸ் எந்தெந்த ஊருங்களுக்கு பதுங்கி ஓடனான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் இந்த ஊர்ல இருக்கிறேன்னு யாரும் இது வரைக்கும் பதிவு பண்ணல. எந்த கவர்மெண்ட்ல அவங்க போய் பதிவு பண்ணல. ஐ எம் a Jew, I am living in India, in Bangalore, Marathahali. எவனும் ரெஜிஸ்டர் பண்ணல. காரணம், இங்க வந்து கூட என்ன கொலை பண்ணிடுவாங்க பயந்துக்குன்னு அவன் எல்லாரும் ஊரை விட்டு ஓட்டாங்க. சுவாசியே, நான் என்ன சொல்ல வர்றேன், அருகதையற்ற தகுதியற்ற இதுக்கெல்லாம் ஆண்டவரே என்று கூப்பிடத்தக்க தகுதி இல்லாத நம்மை கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற குத்திரை சுவகாரத்தை கொடுத்து, ரட்சிப்பையும் ஸ்நானத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவியும் எவிடன்ஸ் கொடுத்து, அபிஷேகத்தினுடைய எவிடன்ஸ் கொடுத்து, அந்நிய பாஷையினுடைய அடையாளத்தை கொடுத்து நம்மளெல்லாம் அழகு மூட்டிருக்கிறார். எவ்வளவு ரோஷம் வரணும் நமக்கெல்லாம். யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு உரு தெரியல, அடையாளம் தெரியல. எவன் யூதன் சொல்ல மாட்டேன்றான், மறுபடியும் கட்டணும்னு சொல்லிட்டு விட்டு ஓடின இடத்த மறுபடியும் பிடிக்க பாக்குறாங்க. பாலஸ்தீன்கார் விட மாட்டேன்றாங்க. ஏன்னா இவ்வளவு வருஷம் நாங்க தானே ஆண்டு இருக்கிறோம், இப்போ வந்து என் இடம் விடுனாக்கா நான் எங்கிருந்து விடுறது? கொஞ்சம் கொஞ்சமா ஞானம்க்கலாம், அறிவுக்கலாம் தேவ கிருபை வேணும். உனக்கு பக்தி இருக்கலாம், உபவாசம் இருக்கலாம், சீரியஸான ஒரு வெறி இருக்கலாம், யூதன் நான் இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்தக்காரன் அப்படின்ற வெறி இருக்கலாம். ஆனால் ஒப்பு கொடுத்தல் வேணும். இதுக்கு கர்த்தர் நம்மளெல்லாம் அவருடைய அன்புகளாகவும் ஆசீர்வாதங்களாகவும் மகிமைகளாகவும் மகத்துவங்களாகவும் ஆவிகளாகவும் ஆவியினுடைய மேன்மைகளாகவும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் அதிசயமான பிறவிகளாகவும் கர்த்தர் நம்மளை மாற்றி ஒரு கிறிஸ்தவர்களை மாற்றிருக்கிறார். வேடிக்கை பண்ண வேண்டாம், வேடிக்கை பண்ண வேண்டாம் விசுவாசியே. சுத்தமான அன்பினாலே நம்ம ஜனிப்பித்திருக்கிறார். வேடிக்கை பண்ண வேண்டாம். கபடி இல்லாம கர்த்தரை நேசிங்க, கபடி இல்லாம பைபிள் வாசிங்க, கபடி இல்லாம விசுவாசிகளை நேசிங்க, கபடி இல்லாம குடும்பத்தை நடத்துங்க. தேவன் உங்களை கைவிட மாட்டார். எவ்ரிதிங் இஸ் ரியல், எவ்ரிதிங் இஸ் ரியல், எவ்ரிதிங் இஸ் ரியல். இன்னைக்கு ஒரு யூதனும் இன்னைக்கு தெரியாத ஓடி போய் நான் யூதன் தான் நாங்க போறாங்க. தெரியுதுங்களா? நான் யூதன் தான் நாங்க போறாங்க. எவ்வளவு பேர் சேர்த்துக்க முடியும்? இவ்வளோண்டு கொட்டாங்கச்சிக்குள்ள எவ்வளவு பேர் சேர்த்துக்க முடியாம? இன்றைக்கும் உலகத்திலிருந்து எவ்வளவு பேர் நான் தான் யூதன், நான் வந்துடுறேன், இஸ்ரேலுக்கு வரேன்னு சொல்றதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதார உலகத்தினுடைய சூழ்நிலையும் கவர்மெண்டினுடைய சூழ்நிலையும் போக்குவரத்து எல்லா சூழ்நிலையும் வித்தியாசமா இருந்தாலும் தேவனை தொழுது கொள்கிற உள்ளத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம், கரங்களை தட்டி தேவனை கனப்படுத்துவோமாக. ஆண்டவர் நம்மை திடப்படுத்தி இருக்கிறார்.